ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மீன் குழம்பு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதம் அடுப்பாங்கரை. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலான்னு வாங்க. அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுருக்கேன். இதில் ஒரு 6 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டியில் செய்தாலே மீன் குழம்பு ஒரு தனி டேஸ்ட்டு தான், அதனால் நம்ம சட்டியிலே செய்துக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு பொரிஞ்சோன்னே வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா புரிஞ்சு வரட்டும். நல்லா புரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், தேவைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். போட்டு நல்லா கலரி நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கணும். வெங்காயம் தீய விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு 3 தக்காளி பழத்துக்கு அரிஞ்சு வச்சிருக்கிறேன். தக்காளி பழம் போட்டு ஒரு 10 பல் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பூண்டு போட்டுடலாம். நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு மாறிடும். இப்படி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்பவுமே எண்ணெயில் போடாதீங்க பூண்டை, இந்த மாதிரி போடுங்க. பாருங்க, தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வாசனை, பூண்டு வாசனை, வெங்காயம் வதங்கின வாசனை நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மஞ்சத்தூள் நாங்கள் வீட்லேயே அரைப்போம். மஞ்சள் வாங்கி நாங்களும் வீட்லேயே ரெடி பண்ணுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரிடுங்க. இப்போ இந்த காரத்தூள் நான் 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரலும் நல்லா கொஞ்சம் கலரிட்டு இருங்க. நான் வந்து ஒரு 50 புளிக்கிட்ட எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவைப்படுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு புளிப்பு, எங்கள் வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. புளிப்புலாம் நிறைய சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் ஒரு 50 தான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். அதில் புளி தண்ணி ஊற்றினோன்னா லைட்டாக கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது வந்து அந்த மீனோட தலை, அந்த ஷீலா மீனோட தலை இதில் போட்டுடலாம். நிறைய ஒன்று ஒன்றா போட்டுடலாம்.
மீன் போட்டுட்டு இப்போது பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த கொத்தமல்லி நம்ம மேலே தூக்கலாம். போட்டு கொஞ்சம் லைட்டாக கலரிடுங்க. மீன் வெந்துடும். ஒரு 2-3 மினிட்ஸில் மீன் வெந்துடும். லைட்டாக கலரிடுங்க. இப்போ நான் போட்ட அந்த பவுட்ரு ஸ்மெல்லு கொஞ்சம் போகிற ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். கலரிட்டு இந்த கொதி வருது, இந்த ஸ்டேஜில் மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இறக்கிடலாம். பாருங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம்.